தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் எங்கள் தோள்களுக்கு துணை நின்று வலிமை சேர்க்க வந்திருக்கிற என் உயிருக்கினிய தம்பி அருள் தந்தை சியோன் செல்லமுத்து அவர்களே, போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பேராயர் சாம் இயேசுதாஸ் அவர்களே, புரட்சிகர அரசியல் மாறுதலை என் தாய் நிலத்தில் உருவாக்க துடிக்கும் இன்னுயிர் அண்ணன் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் அன்பிற்கினிய இளவல் அம்சத்தவர்களே, இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடி அமர்ந்து நிற்கிற என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். உலகெங்கிலும் உரிமையை இழந்து அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள் தங்களின் உரிமை மீட்சிக்காக, பாதுகாப்பான நல்வாழ்விற்காக அரசியல் புரட்சி ஆயுதமேந்திய கிளர்ச்சி செய்து விடுதலை பெற்றிருப்பது வரலாறு. அதைப் போலவே நீண்ட காலமாக எமது நிலத்தில் நாங்கள் எங்கள் உரிமைகளை இழந்து, உடைமைகளையும் இழந்து, இறுதியாக உயிரையும் இழக்கிற இழிநிலைக்கு தள்ளப்பட்டு நிற்கிறோம். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நாங்கள் கடந்த 14 ஆண்டுகளாக எங்கள் தாய் நிலத்தில், எம் இன சொந்தங்களிடத்தில், எங்களுக்கும் இளைய எங்கள் தம்பி தங்கைகள் இடத்தில் நாம் அடிமைகள். எப்படி அடிமை? நம் நிலத்திலே நம் தாய் மொழியில் கல்வி கற்க முடியாது. கல்வி கற்றால் அதற்கு மதிப்பில்லை, வேலை வாய்ப்பில்லை. இங்கே நமக்கான நதிநீர் உரிமையை பெற முடியவில்லை. இந்திய பெருங்கடலுக்குள் நாம் மீன்பிடித்து திரும்ப முடியவில்லை. நாம் விளைவிக்கிற பொருள்களுக்கு உரிய விலை இல்லை. நம்மால் உளவாண்மையும் செய்ய முடியாது, நெசவும் செய்ய முடியாது, எவ்வேலையும் செய்ய முடியாது. செய்தால் அதற்கு உரிய ஊதியம் கிடையாது என்ற நிலையில் படிக்க முடியாது, படித்தால் வேலை கிடைக்காது.
என்ற நிலையில் வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இழந்த உரிமையை மீட்டு இருக்கிற உரிமையை காக்க நமக்கென்று இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் விடுதலைதான், அதிகார வலிமைதான் என்று தொடர்ச்சியாக பேசி பேசி இங்கே என்னுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டது போல எளிய பிள்ளைகள் நாங்கள் தன்மானமிக்க இனமானமிக்க என்னுயிர் சொந்தங்களின் 36 லட்சம் மதிப்புமிக்க வாக்குகளை பெற்று இன்றைக்கு 3வது பெரிய அரசியல் கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நிற்கிறோம் என்றால் இது வரலாற்றில் ஒரு புரட்சிகர மாறுதல். புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ். அந்த அடிப்படையில் உலகெங்கிலும் பல்வேறு மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது போராட்டத்தினால், புரட்சியினால். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் போராடு, இல்லை என்றால் நீயும் நானும் ஒரு பலியாடு, கயிற்றால் கட்டப்படுவோம், கழுத்தில் வெட்டப்படுவோம். ஆகையினால் போராடு. போராட்டத்தினால் தான் இந்த உலகம் பல்வேறு மாறுதல்களை பெற்றிருக்கிறது. அதனால் போராடு. மார்க்சியம் கார்கி, என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, போராட்டமே மனிதனின் வாழ்வை இருத்தல், மனிதனின் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது என்கிறார். போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்பதால் புரட்சியாளர் சேகுவேரா, நீ போராட தயங்குகிறாய், ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான். எனவே போராட்டம் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த உலகம் இத்தனை மாறுதல்களை பெற்றிருக்காது. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு புரட்சியை, ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அதனால்தான் இது ஒரு அரசியல் கட்சி அல்ல, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம். இது மாற்று, நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த மாற்றத்தை யார் உருவாக்குவது? நானா? என் தங்கையா? இங்கே கூடி நிற்கிற அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்களா? இல்லை, நாம் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்ட காலக்கடமை, வரலாற்று பெரும்பணி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மண்ணில் மாறுதல், மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார். அப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும், ஒவ்வொரு இந்த மண்ணின் பிள்ளைகளுக்குள்ளும் மாற்றத்திற்கான சிந்தனை வந்துவிட்டால் அடுத்த நொடி, மறு நொடி இந்த மண்ணில் மாறுதல். அதற்கான அரிய வாய்ப்பு ஈரோட்டு கிழக்கில் நடக்கிற இந்த தேர்தல். இப்படித்தான் எல்லோரும் எளிய மக்கள் சாதித்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். எந்த துணிவில், கொஞ்சம் கூட பயமில்லாமல் இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒரு பெண்மகளை நிறுத்தி எதிர்கொள்கிறார்கள் என்று. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினார். ஆனால் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அறமும் அவர் உயிர் என்று உலகத்திற்கு காட்டிய ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவருடைய பிள்ளைகள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே
கிடையாது என்று அவன் போதித்த அந்த புரட்சி மொழிக்கேற்ப பயம் என்பது என் பரம்பரை ரத்தத்திலே கிடையாது. அதனால் துணிந்து நிற்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, கூட்டத்தில் நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுகிறது. நாங்கள் வீரர்கள். உண்மையும் நேர்மையும் தூய உள்ளமும் மக்களுக்கு தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நிற்கிற பிள்ளைகள். அரசியல் செய்வதற்கு பணம் வேண்டும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருந்தால் போதும் என்பதை உணர்த்துவதற்கு இந்த களத்திலே நாங்கள் நிற்கிறோம். உலகம் முழுமைக்கும் இருக்கிற புரட்சிகர வழிகள், பாதைகள், மொழிகள் நமக்கு கற்பிப்பதென்ன? எளிதில் வென்றவனினுடைய இதயம் மலரிலும் மென்மையாக இருக்கும். தோற்று 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 வென்றவனுடைய இதயம் இரும்பினும் வலிமையாக, கனமாக, உறுதியாக இருக்கும் என்கிறான். நாங்கள் இதுவரை தோற்கவில்லை, வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அந்த வெற்றி எங்களுக்கு கிட்டும். அந்த நாள் பிப்ரவரி 8ஆம் தேதி. ஏன் 8ஆம் தேதியில் அது 8ஆம் தேதி இது நடக்கக்கூடாது? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் சாத்தியமா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை என் சொந்தங்களே, தேவையிலிருந்துதான் பிறந்திருக்கிறது. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? அதுதான் உங்களுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகள் வைக்கிற கேள்வி. இங்கே தலைவர்கள், தொண்டர்கள் அப்படி யாராவது இருக்கிறோமா? இல்லை. உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். உங்களிடம் இருந்தே உங்களுக்காக வந்திருக்கிறோம். எம் மக்களிடம் இருந்து மக்களுக்கான வந்த பிள்ளைகள். நாங்கள் மகத்தான அரசியல் ஆற்றலாக மாறி நிற்கிறோம். நாங்கள் கையேந்தி வாக்கு கேட்பது யாரிடத்தில்? எங்கள் பெற்றோர்களிடத்தில், எங்கள் உடன் பிறந்தார்களிடத்தில், இந்த மண்ணின் மக்களிடத்தில், தன்மானமிக்க தமிழ் பேரினத்தில், அவர்களிடத்தில் எங்களுக்கான வாக்கை கேட்கிறோம். காரணம், நானும் என் தங்கையும் என் உடன் பிறந்தார்களும் இந்த முச்சந்தில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற நிலைமை எங்களுக்கும் பின்னாடி வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக. எங்கள் முன்னவர்கள் கையளித்து விட்டு போன இந்த அடிமை நிலை, இந்த இழிநிலை, இந்த வறுமை நிலை, ஏழ்மை நிலை, 1000-500க்கு கையேந்துகிற இந்த கேடுகட்ட நிலை, உரிமையை இழந்து சொந்த நிலத்திலே அடிமையாக வாழ்கிற இந்த இழிநிலை இன்னொரு என் இனப்பிள்ளைக்கு இல்லாது ஒழிய வேண்டும் என்பதற்காக முச்சந்தியில் நின்று மூச்சு முட்ட கத்திக்கொண்டு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நீங்கள் மட்டும் சரியாக ஒரு தலைவனை தேர்வு செய்திருந்தால், ஒரு ஜவுளி கடைக்கு போனால் கட்டி 6 மாசத்தில் கிழித்து தூர போடுகிற சேலையை அரை மணி நேரம் 100-200 சேலையை புரட்டி புரட்டி எடுக்கிற என் தாய்மார்கள், என் தங்கைகள், என் அக்காக்கள், என் அத்தைமார்கள் 3 மாதத்திலே கட்டி கிழிக்கிற வேட்டி சட்டையை 100 சட்டையை வேட்டியை பார்த்து பார்த்து அதில் ஒன்றை தேர்வு செய்கிற நீங்கள் எல்லாவற்றையும், இந்த கடையில் நகை நன்றாக வடிவமைத்து தருவான், இந்த கடையில் உணவை நன்றாக சுவையாக சமைத்து தருவான், எல்லாவற்றையும் தேடி தேடி தேர்வு செய்கிற என் மக்கள், என் அன்பு சொந்தங்கள், 5 ஆண்டு கால நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற தலைவனை தேர்வு செய்வதில் மட்டும் ஏன் தேடுதலே இல்லை? ஏன் தேட மறுக்கிறீர்கள்? என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது போல அதே சின்னம், அதே தலைவன், அதே கட்சி. இதுதான் என் உடன் பிறந்தார்களே கொடிய நோய். எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத கொடிய சமூக நோய். இது ஒரு போதை, இது ஒரு அடிமை மனநிலை. இவர்கள் பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொன்னது எது? கண்மூடித்தனமாக ஒன்றையே நம்பிக்கொண்டு பின்தொடர்வதா அறிவு?
எது சரி தவறு என்று தெளிந்து ஆய்ந்து முடிவெடுக்கிற ஆற்றல் தான் அறிவு. அதானே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கும் நம் இனம் முன்னோன் வள்ளுவ பெருமகனார் பாடியிருக்கான். யாருக்கு? நமக்கு தான். என்னைக்கு நீ தன்னின பெருமை கொள்ளாம நீ தாழ்ந்து விழுந்து போன, நீ யாருன்னே உனக்கு தெரியல. உனக்கு மொழி பற்று, இனப்பற்று, இன பெருமை இல்லாத நீ வீழ்ந்து போன வந்தவன்ட்டால் நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டுக்கு நின்று நாதியற்று போன. தன்மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் பிள்ளைகள் இன்னைக்கு மானங்கட்டு போய் நிற்கிறதுக்கு இந்த நிலைக்கு காரணம் என்ன சொல்லு? உங்க பெரியார் வந்து போதிச்சாருன்ட்டு நம்மள இன்னும் வாதிச்சுக்கிட்டு இருக்கான், வதச்சுக்கிட்டு இருக்கான். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும். இதன் பொருள் என்ன? டேய், நீ முடிய வளர்க்க வேணாம், ஜறக்க வேணாம்டா. இந்த உலகம் பழித்தது, இந்த சமூகம், இந்த உலகம் சொல்லி வச்சிருக்கா, இது கெட்டது செய்யாத, இது தீயது செய்யாத. உலகம் பழித்து வைத்தவற்றை செய்யாது இருந்துட்டால் நீ முடிய வளர்க்க வேணாம், ஜறக்க வேணாம்னா இதை விட என்னடா சீர்திருத்தம்? இதை விட என்னடா இறை மறுப்பு இருக்கு? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி வரும். மெய்வருத்த கூலி தரும் படிட்டான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பாரந்து கடுக உலகையற்ற என்றான். பிச்சை எடுத்துத்தான் வாழணும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பிச்சை எடுத்தான் வாழணும்னு ஒருத்தன் தலையில எழுதியிருப்பானால் பறந்து கெடுக உலகை ஏற்றான். அடிச்சு நோர்குடா, அப்படி ஒரு கடவுளே வேணாம்ன்றான். இதை விட வாடா போதிச்சிட்டாங்க. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் இங்க விட சமத்துவம் இருக்கா? முற்போக்கு இருக்கா? பாக துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, இதை விட பொது உடைமை சிந்தனை இருக்கா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை விட சமத்துவம் சகோதரத்துவம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், இதை விட பொது உடைமை சகோதரத்துவம் சமத்துவம் கருத்தில் உண்டா? எல்லாம் உன்னவர்கள். ஏன் நீ படிக்கல? உள்ளூர் மாடு வில போகாது. இப்ப சீமான ஏன் மதிக்கிறது இல்ல? நம்ம வயதானே இந்த. இதே நானே ஒரு இந்திக்காரனாவோ, ஒரு ஆந்திராவில இருந்து, கர்நாடகாவில இருந்து, கேரளாவில இருந்து, பீகார்ல இருந்து வந்தவன் வச்சுக்க, இந்நேரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை முதலமைச்சர் ஆக்கியிருப்பேன். உனக்கு ஒரு நோய் இருக்கு. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது. உன்னோட நோய் பெரிய நோய். நானும் 15 வருஷமா துவைச்சு காயப்பட்டு பாக்குறேன். மறுபடியும் அதே ஆளுக்க ஒட்டிக்கிட்டு வரேன். உனக்கு ஒரு பழமொழி, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதுல தாண்டா நீ செத்து போன. வெள்ளக்காரன் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல அவன். இவன் இக்கரைக்கு அக்கறை பச்சை. இவன் நிக்கிறது பச்சைதான், ஆனா அந்தது பச்சையா தெரியுதே. அதனால இவனுக்கு என்ன? இவன் மொழியை விட அடுத்தவன் மொழி அறிவு. இவன் உணவை விட அடுத்தவன் உணவு சுவை. எல்லாமே தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை விழுந்தான் தமிழ். இப்போ உங்க பிள்ளைகள் வந்து என்ன சொல்றான்? இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லை, எக்கரைக்கும் இக்கரையே பச்சை. புரியுதில்ல? ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. வெள்ளை அழகல்ல, ஒரு நிறம். கருப்பா இருக்கிறதுல நீ ரொம்ப அப்படி தாழ்வு மனப்பான்மைக்கு வந்துட்ட, அது ஒரு நோய். எந்த கடவுள்ரா நாம் வணங்குற எந்த சாமிடா வெள்ளையா இருக்கு? எந்த சாமி? சாமியே கற்பனை சாமி தான்டா. உன் திருமால், பெருமாள், கண்ணன், மாயோன் கருப்பு தான்டா. மால் என்றால் கருப்பு. ஐயோ கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதையா கூப்பிடணும்னு திருமால் பெருமாள்னு கூப்பிட்டோம். நம்ம இறையே
கருப்பு தான்டா. போடா, பள்ளியில் போயிருக்க நம்ம பாட்டன் முப்பாட்டன் முருக பெருந்தகை போய் பாரு, கருப்பா தான் இருப்பான். நோயை விட்டேரி, உனக்குள்ள இருக்கிற மன நோய். கருப்பா கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தா, கருப்பா கருப்பட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, என்ன கருப்பா இருக்கு? நானும் கருப்பு, கருப்பட்டியும் கருப்பு, கூழும் கருப்பு. அவன் தான் என்ன இதை போய் சாப்பிடக்கூடாதா? ஏன்னா ஆள் வெள்ளையா இருந்தான்னு சொன்னவன் என்ன வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான்ல. வெள்ளையா இருக்கிறவன் பேசுற மொழி சிறந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டது. இவன் நினைச்சிட்டான். அப்ப என்ன செய்யலாம்? அவன் ஒரு பொன்னிறத்துல ஒன்னு பிரிச்சு வச்சான். கோதுமைன்னா, பூரி சப்பாத்தின்னா. என் நிலத்துல கர்ம விளையாது. கேழ்வரகு என்கிட்ட விளையும், கருப்பட்டி என்ற இருக்குது, வெள்ளை என்கிட்ட இருக்குது. வெள்ளை எது ஒன்றும் வெள்ளையா இருக்கணும்னு நிற கவர்ச்சியில நான் விழுந்துட்டேன். அப்ப என்ன ஆயிருது? என் கோழி அது கருப்பு, கொஞ்சம் பொன்னிறம் அதெல்லாம் இருக்கணும், ஆளுக்கா தெரியும். அதை விட்டு எல்லா கோழியும் வெள்ளை கோழி தான். என் பன்னி இருக்குல்ல, நீ பன்னி சாப்பிடாம போ. பன்னி இருக்குல்ல, அது கருப்பா இருக்கும், கருப்பா இருக்கு. மொத்தமா ஒரே மாதிரி பன்னி, வெள்ளை பன்னி. பன்னினா அசிங்கமா இருக்கு, போர்க்கு. கேழ்வரகு கேப்ப கேவலமா இருக்கு, ராகி ஓகே, ராகி மால்ட் ஓகே. விளக்கெண்ணெய் கேவலம், பிரெஞ்சு ஆயில் சூப்பர். இந்த விளக்கெண்ணெயில என்ன பண்ணுவே நீ? எது ஒன்றிலும் அடுத்தவனிடத்தில் இருப்பது அழகு, அறிவு, சிறந்தது என்ற எண்ணத்தில் நீ வீழ்ந்த. அதனால என்ன ஆயிடுது? சொந்த பிள்ளைகளை முச்சந்தையில போட்டுட்டு வந்து பிழைக்க வந்த நாதாரி பட்ட நாட்டை கொடுத்துட்டு அவரு அப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு. டே, உலகத்துல எவனாவது தன் தாய் மண்ணை விப்பானாடா? விப்பானா? என் தாயின் மார், நான் பாலூட்டிய என் தாயின் மாரை பார்க்கும் போது இதை சமைச்சு சாப்பிட்டால் இந்த கறி நல்லா இருக்கும் எவனாவது சிந்திப்பானாடா? சிந்திச்சாண்டா இந்த ஆட்சியாளன். நம் தாய் நமக்கு பாலூட்டிய தாயின் முளை மார்பு போல பூமி தாயின் மலை மார்படா. மலை, உன் தாயின் முளை மார்பில் பால், பூமி தாயின் மலை மார்பில் அருவி. அருவியில் இருந்துதாண்டா ஆறு, ஆறுல இருந்தாண்டா நீர், நீர்ல இருந்தாண்டா சோறு, சோறுல இருந்தாண்டா வயிறு, வயிறுல இருந்தாண்டா உயிர், உயிர்ல இருந்தாண்டா வாழ்க்கை. இதாண்டா உலக சுழற்சி. தாயின் மாரை அறுப்பது போல மாரிலே பால் குடிக்கலாம், அறுத்து ரத்தம் குடிக்கலாமா? அந்த கொடுஞ்செயலை செய்பவன் இந்த திருட்டு திராவிட நாய்களடா. இந்த உன் தாயின் மாரை கரியாக எப்படி பார்க்க முடியாதோ அப்படி இந்த மலையை கல்லாகவும் மணலாகவும் எப்படிடா நீ பார்த்த? எப்படி பார்த்த? யார் உருவாக்க முடியும்? உங்க ஐயா முதலமைச்சர் சட்டசபையில தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டா மலை நாளங்களை வளர்ந்துருமாடா? உன் ஜபத்தால், உன் தபத்தால், உன் தொழுகையால், உன் அழுகையால், உன் வழிபாட்டால் அரையங்குல மலையை நீ உருவாக்கிவியாடா? மலை இல்லாத நிலம் பாலைவனம் நீ உணராததா? அப்ப உன் கல்வி என்னத்தரா உனக்கு போதிச்சது? நீ என்னடா படிச்சு கிழிச்ச? என்ன படிச்சு கிழிச்ச? பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமா ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோங்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி. தர்மமே வெல்லும் எங்களை சொல்றாங்க, நீ வென்றுவியா அப்படின்னு. அதுக்கு தாண்டா என் பாட்டம் பாடுறான். தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ? பொய்யா போயிருமா? கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதா? இவ்வளவு காலமும் என் இன மக்கள் பட்ட துன்பம், வேதனை, துயரம், இந்த கர்மம் அது தொலையாதாடா? தொலைக்கணும். ஒரே வாய்ப்பு, இந்த மைக்குக்கு ஒரு ஓட்டை போட்டு, ஒரே ஒரு ஓட்டை போட்டு. என்னென்ன பாடுபடுத்தின? விவசாய சின்னத்தை கொடுத்தான், 6 தேர்தலில் போட்டேன். படக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த மைக்கை கொடுத்தான். எப்ப கொடுத்தான்? அடுத்த வாரம் தேர்தல் இப்ப கொடுத்தான். இப்பவும் நான் விரும்பிய சின்னத்தை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நேரம் இல்லைன்னு இதை கொடுத்துருக்கான். அடுத்த தேர்தலுக்கு வேற சின்னத்துல நிக்கணும். என்ன வாடு என் தங்கச்சி சொல்றா பாரு, என்னைக்கு கூட்டம் 7 மணிக்கு கூட்டம்னா 6:45 நேரம் கொடுக்கறது. ஏன்?
போர் செய்து பழக்கப்பட்ட போர் மரபினன் நான். எந்த நேரம் சண்டை வந்தாலும் சண்டைக்கு தயாரா இருப்போம். அந்த மாதிரி நீ எப்ப கொடுத்தாலும் பேசுவோம். இந்த மைக்கு இல்ல பேசுவோம், இந்த மேடை இல்ல பேசுவோம். என்ன துணிவில் நிற்கிறாய்? நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாய்? இந்திய துணைக்கண்டத்திலே மிகப்பெரிய கூட்டணி வைத்திருப்பவன் சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு நாட்டை தன் மக்களுக்கு சேவை செய்ய தொண்டாற்ற வருகிற ஒருவன் தன் மக்களை முழுமையாக நம்பணும், நேசிக்கணும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், நேசிக்கிறோம். அதனால் 8 கோடி மக்களோடு இணைந்து என் மக்களுக்காக இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இதுதான் மாற்று, இதுதான் மாற்றம். என்ன செய்து விட்டார்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் தங்கைகளும் தம்பிகளும்? ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இல்லாமலே எங்கே பேனா சிலையை நீ கட்டிப்பார். எங்கே நீ 8 வழிச்சாலை, என் விளை நிலங்களை பறித்து, என் வீட்டு மனைகளை வீடுகளை இடித்து, என் மலையை நறுக்கி நொறுக்கி 8 வழிச்சாலையை நீ போட்டு பார். முடியல. சிப்காடுக்கு 2000-3000 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்துவது எங்க? 1 ஏக்கர் நிலத்தை நீ எடுத்துப்பார். இதோ ஈரோட்டில் அருந்ததிய சொந்தங்கள் தாயகம் திரும்பிய நம் மக்கள் வாழ்விடங்களை நீ ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்து, வீட்டை எங்க இடிச்சுப்பார். தம்பி ஆட்கள் தான் தம்பி, நாங்க சின்ன சின்ன ஆளுங்க, வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம். தம்பி நீ ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி. நாங்கெல்லாம் 1-2 படிச்சதே ஜெயில் கம்பி என்னத்தான். ஆமா, என் சொந்தக்காரன் பூரா போலீஸாவும் வக்கீலாவும் இருக்கிறது படிச்சதே எங்களுக்காக தான். இந்திய நிலப்பரப்பில் ஒரே நாளில் 100 வழக்கு வாங்கின ஒருத்தருக்குன்னா நான் தான். உங்களை போல கொள்ளையடிச்சு ஊராஞ்சொத்து திருடி உலையில போட்டு 30,000 கோடி 40,000 கோடி திருடி சத்தில்ல, மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை இழிவுபடுத்தி விட்டாருன்னு வழக்கு. பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா, 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்திருக்க. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட இப்படி மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா, தெரியாம பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு கால கொடுமை. நீ விட்டு போயிடுவேன்னு நினைக்கிற தம்பி. மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீ முதலா இப்பதான் ஒரு எதிரியவை சந்திக்கிற. நீ என்னிடத்தில் உன் தத்துவம் சரணடைஞ்சு சாவதை தவிர வேற வழி கிடையாது. இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வருகிற போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிதான ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறான். அதுதான் சுனாமி, அதுதான் நிலநடுக்கம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பருவம் தவறி பெய்கிற மழை, வீசுகிற காற்று. இனி இந்த உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கும் பருவமழை கிடையாது. புயல் மழை, பெருமழை தான். காரணம், நீ இந்த பூமி பந்தை சிதைச்சு நாசமாக்கிட்ட. புவி வெப்பமாகுது சொல்ற, ஏன் வெப்பமாகுதுன்னு சொல்றா ஒரு தடவை. நான் சொல்றேன்டா, பிரபாகர மகன் சொல்றேன், ஏன் வெப்பமாகுது? புவி வெப்பம் ஆகிருந்தா நீ ஆக்கிட்டியா? பருவநிலை மாறிச்சா நீ மாத்திட்டியா? பைத்தியக்கார பிள்ளைல இதை சரி செய்ய முடியும்னா இந்த தாயின் மகன் எங்கனாலதான்டா முடியும், தாயின் பிள்ளைகள் எங்களாலதான் முடியும். இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற பிள்ளைகளாதான்டா அது முடியும். அப்ப ஒரு தகவமைத்துக் கொள்வது போல 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் சிதைந்து சிதைந்து அழிந்து கொண்டு போகிற போது இந்த பூமியை ரட்சிக்க மீட்க இறைமகன் இயேசு வந்தது போல
எல்லாம் அல்ல ஏக இறைவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தது போல எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்று எங்களுடைய மாயவன் உங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல தமிழ் பேரினம் மொழி சிதைந்து கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து மானம் அழிந்து அழிவின் விளிம்பிற்கு போகும்போது என் அன்னை தமிழ் தாய் வரலாற்றின் வயிற்றிலிருந்து பெற்றால் ஒரு மகனை அவன்தானடா எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் சொன்னான், உலகெங்கிலும் பரவி 13 கோடி தமிழ் தேசியர்கள் தமிழின மக்கள் வாழ்ந்த போதிலும் தமிழ் ஈழ நாட்டில்தான் தமிழின மக்களின் ஆன்மா விழித்துக் கொண்டதுங்கிறான். எப்படி விழிப்பு? நாம் அடிமையாக வாழ்கிறோம். நாம் உரிமை இழந்து கட்டுண்டு அடிமையாக வாழ்கிறோம். என்ன செய்யலாம்? அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக சாவது மேலானது என்ற விழிப்பு தமிழ் தேசிய மக்களில் தமிழீழ நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு வந்தது. அதைத்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மாவின் விழிப்பு என்றார். அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். அதனாலே அன்பு மக்களே, சட்டசபை சீட்டுக்கோ பாராளுமன்ற சீட்டிற்கோ அந்த தலைவனின் பின்னால் செல்லவில்லை. பிறந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்து போராட வந்தார்கள். 50,000 பேர் 5 பேரோட காட்டுக்குள் நுழைந்த தலைவன் 50,000 பேர் அவனுக்காக செத்திருக்கிறார்கள். ஒரு துப்பாக்கி வாங்க காசு இல்லாமல், ஒரு பிஸ்டல் ஒரு ரிவால்வர் வாங்க காசு இல்லாமல், அக்கா அவனுக்கு போட்டு மோதிரம், அப்பப்போது பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது தின்பண்டம் வாங்கி கொடுக்க காசு, எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து ஒரு துவக்கை வாங்கி தன் நாட்டின் விடுதலைக்கு புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடங்கி அவன் உலகத்தின் அதிநவீன ஆயுதங்களை வைத்து அன்னை நிலத்தின் விடுதலைக்கு போராடினான். இப்போ சொல்றா நீ சிரி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் போது ஒரு தடவை சிரிடா, டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பொய்ன்னு சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றா, டே நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா AK-74 சொல்றா, அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான்டா. டே எங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்குடா, என் தலைவன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்கிட்ட என்ன தெரியுமாடா, சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்பாரு. நல்லா இருக்கன்னா ரொம்ப சுவையா இருக்குண்ணா, இது அங்க போய் சொல்லணும். என்ன அதுக்கு தாண்டா என்னை பக்கத்தில் வச்சு என் தலைவன் படிப்பிச்சான். என் தலைவன் யார்? என் இனம் எப்படிப்பட்டது? எங்கள் போராட்டம் எதற்கு தொடங்கியது? இந்த தேசிய இனத்திற்கு தேசத்தின் தேவை என்ன? அதற்கு நாங்கள் கொடுத்த விலை என்ன? நீ ஒரு பணத்தை கொடுத்து விலையை கொடுத்த பொருளை வாங்குவாய். நாங்கள் விரும்பிய விடுதலைக்கு உயிர்களையாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த விடுதலையை வாங்கவில்லை. விட்டு போய்விடுவோம் என்று நினைக்காதே. என் தலைவனின் இடுப்பிலே இருக்கிற துவக்க ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவனுடைய பிள்ளைகள், அவன் அந்த விடுதலைக்கு துவக்கை தூக்கினான், அவன் பிள்ளைகள் வாக்கை தூக்கி இன்னொரு தாயினிடத்தில் அதே விடுதலையை வென்று முடிப்போம். ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் அவன் பிள்ளைகள் வென்று முடிப்போம். சொல்லுவான், ஆமக்கரி அங்க போய் சொல்லு, பண்டிகரி அங்க போய் சொல்லு. கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும் போது ஒரு துப்பாக்கி, இது AK-74. அவர்கிட்ட இருக்க ஒரு பழக்கம். இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாறி ஒரு அறிஞன் இனி இந்த இனத்துல பிறக்க மாட்டான். ஏன்? பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவனடா, தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவன் அவன். அதை கொடுங்க, அதை கொடுங்க, உங்க இதை கொடுங்க. எங்க அண்ணன் நடை சேர்ந்தவர் சக் 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 சக்னு பிரிச்சு இங்க பத்தியா, இது ஜெர்மன். இது வந்து 1998 இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் விசை வந்து இங்க பாருங்க 36 குண்டுகள் இதுல போடலாம், இதுல 40 போடலாம்.
இப்படி உலகத்தில் 5 நிமிஷம் மாட்டி திருப்பி நாங்க போட்டு சுடுங்க, பயந்துருவேன் நீ. கடைசியா எங்க கடாஃபி, நாங்க 2 பேரும் 1 வயசு ஆளுங்க, இங்க நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்காந்து என் தம்பி சுடுறத பார்த்துட்டு இருக்காப்ல. சரியா வரல, நெஞ்சில சுட்டா தாண்டா 10, கீழே மேல கீழே போச்சுன்னா 8, 9, 6, 7. எனக்கு 7க்கு மேல போக மாட்டுது. பார்த்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. படையினா அப்படின்னு எடுத்துன்னு பாடுறா, இந்த தானே இருக்காரு, இங்க இருந்து சொல்லலாம்ல. கடாவி கிட்ட போறாப்ல, கிட்ட போய் கீழே குனிஞ்சு அண்ணன் அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழிக்கிறாருன்னு தலை கவுந்துக்கிறதுன்னு. இப்படி இப்படி நீங்க சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது, டிஷ்யூ அவ்வளோ சொல்ல முடியாது. அது தலை கவுந்துக்கிறோம். அது வந்து அப்படி எந்திரிச்சா சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நான் அப்பதான் இந்த எவனை வருவன்ல இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல, அதை பார்த்துருக்காரு. அது சொல்றாரு அப்படி பண்ணக்கூடாது, விசையை வந்து இப்படி பிடிச்சு இப்படி மெதுவாக அழுத்தினா அதுவா போய் அடிக்கும். உங்களுக்கு விரல் வலிக்கல வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கிறங்க, இப்படி பண்ணுங்க, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா அண்ணன், இப்ப கொடு விசை, அடிங்க, அடிச்சா அவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது 10 சிங்களம் படம் வச்சிருப்போம். அங்கிருந்து சுடணும் 1, நாங்கள் இந்த போய் 2, திருப்பி இங்க வரணும். நம்ம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் பெல்ட்டுன்னு நான் போனேன். ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு 4ஆ தள்ளிட்டுது, மூச்சுக்கு மூச்சு வாங்கிட்டுது. அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. பேச்சு கொடுத்து அண்ணா கொடுக்கும்போது AK-74 சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும், அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும். இங்க ஒரு புள்ளி தான் தெரியும், முதுகுக்கு பின்னாடி எது இருக்காது, இப்படி போயிடும். இதை விளக்கிட்டு சுடுங்கன்ட்டு உட்கார்ந்துருக்காப்ல. சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யாவில் AK-47 இருந்தது ராணுவத்துல. அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த 74 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்குது. இந்தியாவில் இல்ல, உலகத்துல எங்கேயும் இல்ல, ரஷ்யாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்கார்ந்துருக்காரு. நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோர்வாயிட்டு எங்க அண்ணன் அண்ணா இப்ப நம்ம கிட்ட இருக்க பிற வேற எங்கேயும் இல்லை இல்லைன்னா. ஆமா, அப்ப இந்தியாவில் இல்லையே, இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் இல்லைன்னா அப்படின்னு எங்கால. ஆமா, அதை இங்க சொல்லாதிய, அங்க போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு, சொல்றேன்டா. ஆமாடா, AK-74 சுட்டேன். ஏடா உங்களை மாதிரி 60 வருஷமா பொய் சொல்லி புளிய பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்தில் வந்தவன் நினைக்கிறேன். ஏய் ஓடா, நானும் உன்னை நேசிக்கிறேன். காதலுக்கு பரிசா அவர் ஓட்ட போட்டு மைக்ல இவங்க மாதிரி ஒரு கூட்டம் பொய்யா பேசி கற்பிச்சு விட்டுருவான். இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமில்ல? என் பக்கத்து வீட்டுல பசுமாடு கண்ணு போட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தாங்க காரணம்ன்றான். ஐயோ ஐயோ, எங்கால என்கிட்ட சொல்லுவாரு எங்க அண்ணன், தம்பி நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு, முதல் குரங்கே தமிழ் குரங்குன்னு சொன்னா ஆமான்னு நம்பிடுவாங்க நம்ம ஆளு, அதுல பெருமைப்பட்டு போயிடுவாங்க. அது மாதிரி எதா இருந்தாலும் பெரியாருன்னு சொல்லிடுறோம். இப்படி சொல்லி பாரு, குடிக்க வச்ச 5 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க, இது அவர் தாங்க காரணம். சொல்ல உலகத்துல லஞ்சம் வாங்கிறது என்ன தப்புன்னு கேட்ட முதல் தலைவன் அவர் தான். என்ன தப்பு? கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், 100 ரூபா சம்பாதிக்கிறான், அவன் 40 ரூபா நமக்கு கமிஷன் கொடுத்தா அதுல வாங்கின என்ன தப்பு? அவன் தலைவனின் பிள்ளைகள் தானே கமிஷன் மண்டி நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இந்த களத்தில் நிற்கிற பிள்ளைகள் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், நீ யாருக்கோ ஒருவனுக்காக உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு, நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் திமிரும் கொள்ளுங்கிறார். அந்த பெருமிதம் திமிரோட உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம்.
நாங்க வேலை செய்யறது, நாங்க ஜெயிக்கிறது. இங்க வார், 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்கல. புரியுதா? திராவிடன் பல துணைகளை கட்டிவான். என் தாத்தன் காமராஜ் ஒரு துணையும் கட்டாமல் பல அணைகளை கட்டியவன். திராவிடன் ஒரு அணையும் கட்டாமல் பல துணைகளை கட்டியவன். நாங்கள் யார்? பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்ட தலைவனின் வாரிசுகள் அல்ல. பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்கு பணியிட்ட ஊடக பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். நீ இந்த ஓட்ட போட்டா போடு, போடலைனா போ, என்ன வெள்ள வச்சா வை, வைக்கலைனா போ. ஆனால் உன் வயிற்றுல பிறந்த கடமைக்கு, உன் கூட பிறந்த கடமைக்கு நீ உழைச்சு வெம்பாடு விட்டு கரும்பு விட்டு களை எடுத்து நாத்து நட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு பெற்ற அறிவுக்கு கத்திக்கிட்டாவது செத்து போறோம். ஆனால் ஒரு நாள் வரலாறு நான் என் முன்னவர்களை பெருமையோடு திட்டுவது போல, என்ன திட்ட, என்ன எதுக்கு திட்ட? என் பாட்டா அருண்மொழி சோழனையை, அரசேந்திர சோழனையை நான் திட்டுவேன். ஏன்? நீ யாரா? நீ பைத்தியக்கரப்பல, பிச்சைக்கரப்பையில பொழுதுபோக்கு போர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா? உலகத்தில் 3வது பெரிய வல்லரசை நிறுவினியடா. இந்த முக்கா கிரவுண்ட் இடம் கூட உன் பிள்ளைகளுக்கு இல்லையடா. உலகம் பூரா கொடியேத்திட்டு வந்தியடா. இந்த கொடிய, இந்த புலி கொடிய எங்களை குடியத்தினியாடா பைத்தியக்கார. உலகம் புறான் தமிழன் நாடா இருந்திருக்கமாடா நாயே. எங்களை கொண்டாந்து முட்டுச்சந்துக்களை நீத்திட்டாடா. இந்த பாரு, இங்க எங்க யாரும் வரமாட்டாங்களோ அங்கே போய் பேசிக்கின்றான். டே, இந்திய பெருங்கடலடா, வங்காள விரிகுடா இல்லது, வங்க கடல் இல்லது, சோழன் லேக், சோழன் ஏரி. போய் படுறா வரலாற்றுல. இங்க பாரு, எங்க மீனவர்கள் படகு போட்டி வைக்கிற மாதிரி கப்பல் ஓட்டி விளையாண்டு தெரிஞ்சிருக்காண்டா நம்ம பாட்ட அரசேந்திர சோழன். உலக இந்தியாவின் கடற்படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் தான். உலகத்தில் புரட்சிகர இயக்கங்களில் வான்படை கண்டவன் ஒருவனுமே கிடையாது. நம்ம பாட்டன் கடற்படை தான் கண்டான். அவன் பேரன் பிரபாகரன் தான் வான்படையும் கண்டான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். தரை, கடல், வான் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை நிறுவனான். கடல் வரைக்கும் தான் அவன் பாட்ட நிறுவிந்தான் சோழன். விண்ணிலையும் தன் அதிகாரத்தை நிறுவியவன் ஒரே தமிழ் மறவன், எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான். நீ எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்ன மாதிரி நீ எனக்கு ஓட்டு போட்டுத்தான் ராஜா ஆகணும். வழியே கிடையாது, வழியே கிடையாது. இங்க ஒரு எனக்கு உன்னை விட்டா நாதி இல்ல, உனக்கு என்னை விட்டா வேற நாதி கிடையாது. நீ எங்க தம்பி, இங்க பாருங்க, ஆத்தாள் அப்பனே நடு வயல்ல முளைக்குச்சி அடிச்சு மாட்டை மேய விடுவோம் பாரு, அது எல்லா இடத்துலயும் மேய்ஞ்சிட்டு முளைக்குச்சி எங்க இருக்க வந்து படுக்கும். அது மாதிரி உங்களை நீங்க எந்த கட்சிக்கும் ஓட்டு போடு, எவனையும் கொண்டாடு, கடைசிக்கு நீ பெத்த இந்த மைண்ட் தான் வந்து நிக்கணும். நான் உன்ட்ட என்ன கேட்கிறேன், உன்னுக்கு முன்னாடி கைகட்டி நின்னு உன் குறையை கேட்கிற இடத்தில் வைத்திருக்கிறாய் இந்த பிள்ளைகளை. உன் குறையை தீர்க்கிற இடத்துக்கு கொண்டு போ. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒரு ஓட்டை என் தங்கச்சி சீதாவுக்கு போட்டு மைக்கில் போட்டு. மான தமிழ் மக்கள், கற்றறிந்த பேரினத்தின் பெருமக்கள், தன்மானமும் இனமானமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள், தங்கள் மதிப்புமிக்க உரிமையை விற்காமல் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை தங்கள் நிலத்தில் நிறுவினார்கள் என்று வரலாற்று பதிவு வர வேண்டும் என்றால், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அவர்களுடைய கணக்கு என்ன? பெரியாரை எழுத்து பேசிவிட்டு சீமான் அந்த நிலத்திலே டெபாசிட் வாங்காமல் தோற்று போனான் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று திராவிட திருடர்கள் துடிக்கிறார்கள். தன்மானமிக்க தமிழ் மக்கள், உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிலே தோற்று போவது உங்களுக்கு பெருமையும் மதிப்பும் தருமானால் எங்களை தோக்கடியுங்கள். இல்லை, எங்கள் பிள்ளைகள் வெல்ல வேண்டும், அதுதான் என் இனத்திற்கான விடிவு, அதுவே எங்களின் இறுதி முடிவு என்று நீங்கள் சிந்திப்பீர்களே. ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, உங்கள் பிள்ளைகள் எங்களின் சின்னமான இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள்.
தலை நிமிர்ந்து மற்ற மொழிவழி தேசியனங்களைப் போல நம் இனமும் சிறந்து வாழ வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்தியதற்கு ஏற்ப என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், அறிவார்ந்த பெருமக்கள், நீங்கள் இந்த மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் உயிர் தங்கை சீதா லட்சுமியை வெற்றி பெற செய்யுங்கள். என்னுடைய வெற்றி என் தங்கையின் வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, என் இனத்தின் வெற்றி, இந்த மண்ணின் மக்களின் மகத்தான வெற்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஒலி வாங்கி சின்னத்தில் மைக் சின்னத்தில்